குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் வந்து டெய்ரி சேலஞ்ச். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, பால் சம்மந்தப்பட்ட ரவுண்ட் ஆட்டுக்கு. ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன சீசன்ல குடுத்த மாதிரியே இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா, பால் கறக்கிற டாஸ்க் தான் குடுத்துருக்காங்க. இதுக்காகவே மாட்டெல்லாம் கொண்டு வந்து ஒரு பண்ணை செட்டப்ல போட்டு அங்க மாட்டை கட்டி போய் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கும் கோமாளி இவங்க ரெண்டு பேருமே கறக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. யாரு அதிகமான பால் கறக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த அட்வான்டேஜ் டாஸ்க். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் புது புது மாடா கொடுக்குறாங்களா, இல்ல கறந்த மாட்டிலேயே பால் கறந்தா கண்டிப்பா கம்மியாகும். ஃபர்ஸ்ட் கறக்குறவங்களால தான் அதிகமா பால் கறக்க முடியும். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க மாடு அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு மாடு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கறக்கிறவங்களால தானே அதிகமா பால் கறக்க முடியும். ஸோ கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.